அளவற்ற நிகரற்ற அன்புடையானுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். இன்னைக்கு பெண்கள் சாதிச்சு இருக்கிறாங்க அப்படின்னா கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இடிப்பான். எடுத்தாலும் பெற்று எடுக்காவிட்டாலும் எங்களுடைய தாய்மார்களும் எங்களுடைய தந்தைகளும் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வெல்கம் டு யுவர் சேனல். இன்னைக்கு மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். அதனால் மகளிர்களுக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி என்னுடைய வீடியோவை பதிவு பண்ணுறேன். நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய முதியோர் இல்லத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய முதியோர்களோடு சேர்ந்து நம்ம இன்னைக்கு மகளிர் தினம் கொண்டாட போகிறோம். வாங்க வீடியோ முழுமையாக பாருங்கள். விமன் இந்தியா மூமெண்டின் சார்பாக மார்ச் 8 சர்வதேச உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அதிகாரத்தில் பெண்கள் உண்மையான வலிமைப்படுத்துதல் என்பது பெண்களில் அரசியல் பிரதிநிதித்துவத்தில் உள்ளது என்கின்ற அடிப்படையில் இந்த வருட சர்வதேச உலக மகளிர் தினத்தை ஏர்வாடி மீனாட்சிபுரத்தில் பல வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் முதியோர் ஆதரவற்றோர் இல்லத்திற்கு விமன் இந்தியா மூமெண்டின் சார்பாக இங்கு வருகை தந்திருக்கிறோம். இங்கு வந்து முதியோர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுடன் சில நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்களுக்கு சிற்றுண்டிகளை பகிர்ந்து விட்டு போவதற்காக வேண்டி வந்திருக்கிறோம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாவட்டுமாக என்று கூறியவளாக எஸ்டிபி கட்சியின் மகளிர் அணியான விமன் இந்தியா மூமெண்டின் சார்பாக நாங்கள் எல்லோரும் உங்களை பார்க்க வந்திருக்கோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமா? உலக மகளிர் தினம். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் ஹமீதா. இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஒன்று கூடியதற்கிற நோக்கம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கொஞ்ச நேரம் நம்ம நேரத்தை போக்குறதுக்காகவும் கவிதைகள் ஜோக்ஸ் சொல்கிறதுக்காகவும் இன்னும் கதைகள் கூடுறதுக்காகவும் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் ரெடியா? ரெடி. இன்றைக்கி திருமறை வசனங்கள் ஓதி ஆரம்பித்து வைக்க மகள் ருமைசா அவர்களை அழைக்கிறேன். Bismillahirrahmanirrahim. Ya ayyuhan nasu ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. அளவற்ற நிகரற்ற அன்புடையானுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். அவரிலிருந்து அவர் மனைவியையும் படைத்தான். பின்னர் இவ்விருவரிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி உலகில் பரவச் செய்தான். ஆகவே அல்லாஹ்வுக்கே பயந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் தமக்குரிய உரிமைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள். மேலும் உங்கள் இரத்த கலப்புடைய உறவுகளையும் துண்டித்து விடுவதையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். அடுத்ததாக உங்கள் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்காக ஷஹிதா ஃபிர்தௌசி அழைக்கிறேன். கடிஜோ கூறுவதற்காக வர்றாங்க. தோசை ஏன் திருப்பி போடுறோம்? இல்லை, சொல்லட்டேன் நானே. ஏன்னா அதனால திரும்ப முடியாதுல, அதான் நம்ம திருப்பி போடுறோம். கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இடிப்பான். உடம்பில்லா ஒருவன் 10 சட்டையை அணிந்திருப்பான். அதை கண்ணா நிறைய ஆன்சர் பண்ணேன். அடுத்ததாக மாவட்டத்தின் தலைவி மும்தாஸ் சலிமா அவர்கள் சிறு உரையாற்றுவார் அழைக்கிறேன். ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவளாக இந்த சர்வதேச உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு விமன் இந்தியா சார்பாக எஸ்டிபி கட்சியுடைய மகளிர் அணியான விமன் இந்தியா சார்பாக இந்த முதியோர்களை சந்திப்பதில் மனதளவில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். ஏனென்றால் இதெல்லாம் எங்களுடைய முன்னோருடைய தாய்மார்கள் எங்களுடைய உடன் எங்களை பெற்று எடுத்தாலும் பெற்று எடுக்காவிட்டாலும்
எங்களுடைய தாய்மார்களும் எங்களுடைய தந்தைகளும் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து தாய்மார்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவருக்கும் நாங்கள் பிள்ளையாக உங்களுடன் உறுதுணையாக இருப்போம் என்ற ஒரு விஷயத்தை விமன் இந்தியா மூமெண்டில் மகளிர் அணியான அனைவரும் இங்கு உள்ள தாய்மார்களுக்கு பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து இருப்போம். ஒரு சின்ன ஒரு வருத்தம்னாலும் எங்களுடைய விமன் இந்தியா மூமெண்ட்டை கால் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு உண்டான உதவிகளையும் உங்களுக்கு உண்டான தேவைகளையும் நிறைவேற்றுவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த தருணத்தில் இந்த அழகான ஒரு நாளில் நினைவுபடுத்திக் கொண்டு பெண் சமுதாயமே போற்றி, பெண் சமுதாயமே வாழ்த்தி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அடுத்ததாக சிறு உரை ஆற்றும்போது சகோதரி ஜனதாலிமா அவர்களே வருகிறேன். ஆற்றல் மிக்கவனும் வெற்றியின் நிரந்தர சொந்த காரணமாகிய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவளாக முதியோர் ஆதரவற்றோர் இந்த இல்லத்தை வழிநடத்தி பராமரித்துக் கொண்டிருக்கும் இந்த காப்பகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் உங்களையெல்லாம் தாய்போல் பார்த்து கொண்டிருக்கும் ராணி அக்கா அவர்களையும் மேலும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் தாய்மார்களாகவும் தந்தைமார்களாகவும் இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் அதே போன்று உங்களை பார்க்க இங்கு வந்திருக்கும் இந்த ஊரை சேர்ந்த விமன் இந்தியா மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய பெண்களாக இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று அனைவருக்காகவும் இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இது எல்லா மதத்தினரும் இணைந்து சேர்ந்து ஒரு நல்ல காரியம். இந்த ஆண்டில் நாங்கள் ரம்சான் பண்டிகை கொண்டாட இருக்கிறோம். ரம்சான் வருது 3ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன். 3ஆம் தேதிக்கு பிறகு இஸ்லாமிய சகோதரர்களை கூப்பிட்டு ரம்சான் பண்டிகை கொண்டாட தீர்மானித்திருக்கிறோம். அப்படி நினைக்கும் போது நீங்கள் மிகுந்த சந்தோஷம். இப்படி இஸ்லாமிய சகோதரிகள் ஒரு முறை கூட வந்தது இல்லை. இப்படி கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக வருவாங்க, இந்துக்களும் இருந்தால் வருவாங்க. இஸ்லாமிய சகோதரிகள் வந்தது நல்லது. இது கூட இன்னும் 2 இஸ்லாமிய சகோதரிகள் பராமரிக்கப்படுகிறார்கள். இது முழுசு நன்கொடையால் மட்டும் இயங்குகிறது. இந்த அரசாங்கத்தினுடைய உதவியோ ஜாதியில் மத சங்கங்களுடைய உதவி கிடையாது. அப்பப்போது கொடுக்கக்கூடிய பணங்கள்னாலே இயங்குகிறது. நீங்கள் உதவி செய்ய முடியும் நான் கூட கேட்டுக்கொள்கிறேன். அடிக்கடி வாருங்கள். வந்து டோர் டு டோர் போய் அவங்க வந்து ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தால் அவங்க தொட்டா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. தொட்டு பேசினா சந்தோஷப்படுவாங்க. அது விட்டு மகிழ்ச்சி எல்லாம் இறைவன் உங்களுடைய நல்ல ஆசீர்வாதத்தை கேட்பாங்க. நன்றி. ஆமாம் ஆமாம் சார் வரதைக்கு அவர் இப்போ ஜாக்கப் இந்த டீம் அங்க வேண்டாம் தொம்பட்டி படிக்கு வேண்டாம் வச்சுட்டு சாப்பிட போறேன். படிங்க வாங்க.
நீளமான இருக்கு குட்டேரியில் சர்வீஸ் நேற்றே வரலாங்களா இல்லையா எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணுவாங்க. வணக்கம்மா வணக்கம். உங்களுக்கு எந்த ஊர்? எனக்கு கேரளா. கேரளா. சரி. அவங்களுக்கு கேரளாவில் பிள்ளை இருக்கு. சாப்பாடு வர முடியுது. உனக்கு தானே போகிறேன்.